ஓகே. ஒரே இன்னைக்கு கொஞ்சம் கூட்டி வர முடியுமா? ஐ திங்க் அவரு வேலைக்கு போயிட்டு இருப்பாரு சார். அவரு ஜுராங்க ஈஸ்ட்ல இருந்து ஒரு பக்கத்துல ஒரு ஐலாண்டு போவாரு. அவரு நைட் ஒரு 9க்கு தான் வருவாரு. ஓகே. அதனால அவர் வர முடியுமா என்னன்னு தெரியல சார். மிஸ்டர் அகிலன், நீங்க உங்க பிரதர் கூட இல்லாம இந்த மாதிரி தெரியாதவங்க கூட இருக்கிறனால உங்களுக்கு வர பிரச்சனை பாத்தீங்களா? சார் நான் என் பிரதர் கூட ஸ்டே பண்ண முடியாது சார் நானு. ஏன்னா அவங்க வந்து ஆபீஸ் வந்து அவங்களுக்கு ரூம் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் தங்கிட்டு இருக்காங்க. அவங்க நான் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணி தங்க முடியாது சார். சரி, இல்ல உங்க பிரதர் கூட அப்படின்னு சொன்னது நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான். யாருன்னு தெரியாதவங்க கூட தங்குனீங்க அப்படின்னா இப்படிதான் பிரச்சனை வரும். அவங்க எங்க போறாங்கன்றதே உங்களுக்கு தெரியல அப்படின்றீங்க. இப்ப உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு பாருங்க எங்க கிட்ட. நீங்க தான் இப்ப பிரச்சனையில மாட்டிருக்கீங்க. சரி சார், இப்போ நான் என்ன சார் பண்ணணும்? சரி, ஒரு நிமிஷம் இருங்க. ஆஃபீஸர், இப்ப இவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாமா? சொல்லிடலாங்க. கரெக்டா ஹரின்னு சொல்லும் போதே உனக்கு தெரியும் உன்னை பத்தி. அது ஹரிலடா, அது நரசிங்க. ஹரின் பேர் சொல்லும் போது அது நரசிங்க. நாங்க ஆபீசர் ஹரிஹரனும் ஆபீசர் லட்சுமி நரசிம்மனும் பேசுறோம். நீங்களா? அடம் கொய்யால அறிவித்து இருக்கான். அவன் சால் பண்ண இன்னொரு அடி வேற இருக்கான். அப்பா என்னால முடியல. நாங்க 2 பேரும் தான் முதலையும் பேசணும். ரைட்டு. நம்ம வேற இங்க ஆயிரத்தி பிரச்சனை பண்ணது போலீஸ் குதிரை பாத்துருந்தேன். நான் வந்துடுறேன் சார், ஈவினிங் நல்லா வந்துடுறேன் சார். ஆனா மச்சா, நீ இன்னைக்கு வந்து உங்களோட பிரதரையும் ஈவினிங் கூட்டிட்டு வர முடியுமா அப்படின்னு சொன்ன பாரு. என்னால சீரியஸா முடியல. அப்படியே அகிலனுக்கு அல்லு விட்டுருவாங்க. நீ சொல்ல அப்புறம் திரும்பி ரெண்டு பேரும் சேர்த்து பண்ணிருக்காங்க. அப்பா அகிலன், என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி மொக்க வாங்குற? அகிலன், சரி ஏன் இப்படி மொக்க வாங்குற? நான் எப்படி இந்த நிலைமையில இருக்கிறேன்னு தெரியாது வச்சு உனக்கு. அதான் இப்ப தெரியுது, பயங்கரமா அள்ளு விட்ட நிலைமையிலதான் இருக்கிற நீ. தெரியுது நல்லா. அப்போ வந்து போலீஸ் கால் வந்தது ஒன்னும் பெரிய அதிசயம் எல்லாம் கிடையாது. நிறைய பிரச்சனை பட்டிருக்கிற, எப்ப வேணாலும் வரலாம். அப்படித்தானே? அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதான் சொல்றேன். எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இப்படி இருக்கிற? ஏன் இப்படி இருக்க? ஏன் இப்படி? இது காலையில கிடையாது, மத்தியானம். நாங்க 2 பேரும் மீட் பண்ணலையே. நான் லட்சுமி நரசிம்மனுக்கு கால் பண்ணிருக்கிறேன். அவன் கான்பரன்ஸ்ல உனக்கு கால் பண்றோம். இப்படி கூட்டு சேர்த்து பட்டங்களுக்கு கொடூரமாக இருக்கு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு மேல லட்சுமி நரசிம்மனை கலாய்ச்சிட்டு இருந்தேன் நானு. ஆனா இந்த மாதிரி உன் அளவுக்கு எல்லாம் கலாய்க்கலப்பா. நீ வந்து பயங்கரமான லக்கி பர்சன் தெரியுமா? பயங்கரமா மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட்ட. கட்டுதான் இல்லன்னு நீ தமிழ்ல பேசுறதுக்கு அப்புறம் சரி. ஆனா இப்ப பசங்க டவுட் இருந்தது. சரி ஓகே, நம்ம பேச எப்பவுமே ஒழுங்காதான் பேச. இங்க தமிழ் நேஷனல் லாங்குவேஜ் தானே. எனக்கு தெரியும் எல்லாம். நான் கொடுத்திருக்கேன் அட்ரஸ். அது நிஜமான அட்ரஸ், சும்மா அட்ரஸ் கிடையாது. ஆனா இது இந்த இது இருக்கு மச்சி. ஆனா கப்பம் ஜவான்னு இல்ல.
இது நிஜமான ஸ்ட்ரீட்ரா. நான் உங்க போலீஸ் இன்ஃபர்மேஷன் போலீஸ் ஹெட் குவார்டர்ஸோட அட்ரஸ் அது. இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி எடுத்தது. நான் எம்ஆர்டி கேட்டேன் வச்சியா, நான் கார்ல சுத்தின்னு இருப்போம், எம்ஆர்டி எல்லாம் தெரியாதுன்னு நான் வச்சியா. உண்மைதானே? போலீஸ்காரன் இன்னும் எம்ஆர்டில போயிட்டு போறான். ஏன்னா போலீஸ்காரன் எம்ஆர்டில போறான், அவனுக்கு கார் கொடுக்க மாட்டாங்களா? அப்பா அது மேட்டர் இல்ல, போலீஸ்காரனா இருப்பான், அவனுக்கு எந்த இடம் எங்க இதுன்னு என்ன தெரியும். இந்த மாதிரி என்னவோ கண்டுபிடிச்ச மாதிரி பேசக்கூடாது. நீ மொக்க வாங்கினவன், நீ இப்படிலாம் பேசக்கூடாது, பேசாம இருந்தோம். சரி ஏய் 2 பேர் முதல்ல எனக்கு இந்த விஷயம் சொல்றா. முதல் வாட்டி கால் பண்ணி வைக்கும் போது யாரு பேசுறான்னு கேள்வி கூட கேட்காம நான் 4 மணி to 5 மணி வர சார் வர ஆபீசர் அப்படின்றியே எப்படி போவாங்க? போய் என்னன்னு சொல்லுவ நீ? அதான் மச்சி இந்த போலீஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பண்ணல. சரி ஓகே, நம்ம இப்ப நான் திருப்பி போன் பண்ணனா நீ போயிருப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு? நிறைய பேர் தெரியுமே. ஆமாண்டா. சரியா 2 பெட்ரூம் ஹவுஸ்ல எப்படி 6 பேர் தங்கி இருக்கீங்க? நான் வந்து சொன்னது போய் நானு ஒரே ரூமு 6 பேர். எனக்கு வந்து சிங்கப்பூர் பத்தி தெரியாதுப்பா. ஆனா இங்க வந்து லா இருக்கு. 2 பெட்ரூம் ஹவுஸ் அப்படின்னா அதுல வந்து பெட்ரூமுக்கு மேல ஒரு ஆளு 3 பேர் தான் தங்க முடியும். 3 பெட்ரூம் ஹவுஸ்னா 4 பேர் தான் தங்க முடியும். அதுக்கு மேல தங்கினா இது வந்து இந்த ஊர்ல லா இருக்கு. அந்த மாதிரி அந்த மாதிரி லா இல்ல. ஏன்னா மோஸ்ட்லி இங்க நிறைய இது அப்படிதான் இருக்குது. அப்படிலாம் கிடையாது. உனக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்லு. நான் வேணா சர்ச் பண்ணி அதையும் வேணா கால் பண்ணி சொல்றேன். போலீஸ் எல்லாம் அன்னோன் நம்பர்ல இருந்தா கால் பண்ணுவாங்க. போலீஸ் வந்து நம்பர் காட்டிட்டுலாம் போன் பண்ண மாட்டாங்க. அன்னோன் நம்பர்ல இருந்தா வரும். நீ போன் பண்ணல வச்சுக்கே வீட்டுக்கு வந்து கதை திட்டுவாங்க. ஏய் மச்சான், நரசிம்மன் நம்மள விட அவனுக்கு தானே நிறைய தெரியும். அவன் தான் அடிக்கடி போலீஸ்ல மீட் பண்ணி நிறைய பேர் தெரிஞ்சுதான் வச்சிருக்கான். அவனுக்கு தான் தெரிஞ்சிருக்கு இதெல்லாம். போலீஸே கால் பண்ணா கூட வந்து டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்காது. சொல்லு நீ வேணா வாங்க எங்க வரேன் நேர்ல பேசிக்கலாம் சொல்லு. டீடைல்ஸ் எல்லாம் போன்ல பேசலாம். ஆமா மிஸ்டர் ஆபீசர், நான் வெட்டியா தான் சுத்திட்டு இருக்கிறேன். வேணும்னா நான் உங்க ஆபீஸுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடு. அகிலன் சரி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு கால் பண்ணதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் லட்சுமி லட்சுமன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறான். இதுல செம காமெடி என்ன தெரியுமா? அகிலன் சொன்னதுதான், சார் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளவா வராது சார், நான் அதனால அவர் பேசும்போது எனக்கு புரியல சார். என்ன பண்றது? அப்பா என்னடா? ஆமாண்டா. ஐயோ இது சொன்னப்ப நான் அப்படியே பல்ல கடிச்சிட்டு சிரிச்சேன் நானு. என்னால முடியல சீரியஸா. அப்பா இப்ப இதுக்கு அடுத்து இந்த யுவராஜ், முஜிபுர், லட்சுமதி எல்லாத்தையும் போன் பண்ணி சொல்லணும். ஆர்குட் வாங்க, இந்த இடத்துல அகிலனோட கலாயை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல போறேன் எல்லாத்தையும். நீங்க சிங்கப்பூர்ல விளையாடாத விளையாட்டாப்பா. நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளுக்குள்ளேயே வீட்டுல கலைச்சியா சந்தோஷமா இருந்தியா? ரைட்டு எதுக்கு சொல்லு.